மதுரை மாவட்டத்தில் மாநகர் மத்திய 5 மற்றும் 7ஆம் பகுதி கழகங்களில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பகுதி செயலர்கள் சக்தி விநாயகர் பாண்டியன், தளபதி மாரியப்பன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா, MS பாண்டியன், PPR செல்வகுமார், மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட CCTV கேமராக்களை முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி V. ஜெயராமன் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சி கிழக்கு ஒன்றியம் ஒக்கிலிப்பாளையம் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிய CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் CCTV கேமராக்களை சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி V. ஜெயராமன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். விழாவில் பொள்ளாச்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் R. செந்தில்குமார், கிணத்துக்கடவு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாப்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் உள்ள கீழத்தெரு நடுசந்து பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் RO பிளானட் கட்டிடத்தை மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். மாவட்ட MGR இளைஞர் அணி செயலாளர் வக்கீல் ரமேஷ், ஒன்றிய செயலாளர் நிலையூர் முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் இலக்கிய அணி செயலாளர் கவிஞர் மோகன்தாஸ், பகுதி செயலாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் நாட்டாமை முத்துக்குமார், நாகரத்தினம், தவுடன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முரண்பாடு ஆரம்பித்திருக்கிறது. பிஜேபியோடு இது நெருக்கம் கண்டிருக்கிறது, திமுக நெருக்கம் கண்டிருக்கிறது. அவர்களுக்கு இது சாதாரணம். திமுக எப்போது வேணுமாலும் என்ன வேணுமாலும் முடிவெடுப்பார்கள். அதனைக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க உடனே ஆமா போடுவதற்கு தயாராக இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே 3 பேர் மீது 3 அமைச்சர்கள் 3 நாடாளுமன்ற உறுப்பினர் மீது மத்திய அரசு வழக்கு தொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகளை முடித்துக் கொள்வதற்காகவும் நிதியே இல்லாமல் இன்றைக்கு அடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சொன்ன உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றக்கூட நிதி இல்லாத சூழ்நிலை தமிழக அரசில் இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது அவர்கள் கொண்ட கொள்கையிலிருந்து திராவிட மாடல் ஆட்சி என்றார்கள். அந்த திராவிட மாடல் இன்றைக்கு தோற்று போயிருக்கிறது. ஸ்டாலினின் திராவிட மாடல்